ஹலோ. சொல்றா. மம்மி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லு, என்ன விஷயம்? நான் ஷேவிதான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தேன்ல. ஆமா. அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணிட்டேன். அடப்பாவி. டைம் பாஸ்க்கு லவ் பண்ணியிருந்தேன், போர் அடிச்சிச்சு, அதான் அப்படியே அவளை கழட்டி விட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இப்போ சங்கீதான்னு ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா, அவளையும் பீச்சு கூட்டு போயிட்டு ஜாலியாக யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ண வேண்டியதான். என்னடா சொல்ற? ஷேவிதாவை லவ் பண்ணி கழட்டி விட்டேன். சங்கீதா நெக்ஸ்ட் வெயிட் பண்றா. ஜோதிகா எனக்கு நெக்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணிட்டு நான் எப்போ அவ கூட வெளியே வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் நானும் என்ன வர வரைக்கும் லாபம் சொல்லிட்டு எல்லாரையும் யூஸ் பண்ணிட்டு அப்படியே பொறுமையா கழட்டி விட்டுற வேண்டியதுதான். பல்ல இருக்கிறவன் பக்கெட்டை சாப்பிட்றான். அண்ணா ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். அண்ணா இதெல்லாம் பண்றது தப்புண்ணா. ஏன்னா இப்படிலாம் பண்றீங்க? இத்தனை பொண்ணுங்களை வாழ்க்கையில பீச்சுக்கு கூட்டின்னு போயிட்டு இப்பெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்றீங்களே, தப்பு இல்லையாண்ணா? இதுவே உங்க வீட்டுல இருக்கிறவங்கள வேற ஒரு பையன் இப்படி பண்ணியிருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களாண்ணா? அந்த பையனை தேடி போய் செவிலி அடிப்பேன். அதே தான் அவங்க வீட்டுல இருந்து உங்களை இப்படி பண்ணுவாங்க. தப்பு இல்லையாண்ணா? ஆமால. சரிடா, சாரிடா. ஆனா இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணாதீங்கண்ணா. சாரிடா. என்கிட்ட சாரி கேட்டுனா பிரயோஜனம். ஆனா இனிமேல் எந்த பொண்ணு வாழ்க்கையிலும் இப்படி பண்ணாதீங்கண்ணா. மனுஷ ஜென்மமா ஃபர்ஸ்ட் வாழ பாருங்க. சரிண்ணா, நான் போயிட்டு வரேண்ணா. பாய்ண்ணா. ஓகேடா, தேங்க்ஸ்டா. இனிமேலாச்சும் நீங்க திருந்துவீங்கன்னு நான் நம்புறேண்ணா. நம்ம ஒரு பிளே பாய் நினச்சிட்டு நம்ம ஈஸியாக அப்படிலாம் பண்ணிடுறோம். நம்ம அதை ஈஸியாக கடந்து போனாலும் அதை அவங்க கடந்து போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா? நான் எல்லாட்டையும் உண்மையை சொல்லி நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அதை தேடி போயிட்டுருக்கேன். நான் செஞ்சு தவிர நான் உணர்ந்துட்டேன். நீங்கள் நான் பட்ட இந்த கஷ்டத்தை நீங்களும் படாமல் இருக்கணும்னா நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரே அட்வைஸ், a clear rejection is better than a fake promise.